வணக்கம் விபாஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது முருகா கேமிங். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் ஐஸ் சாப்டர் 4 விச் காசஸ் த மேன்ஷன் அப்படின்றது தான். நம்ம முன்னாடியே க்ரௌசா ஹன்ஸ் த மேன்ஷன் அப்படின்ற ஒரு சாப்டர் 1 விளையாடிருப்போம். சாப்டர் 4ல் விச் மேன்ஷனை வந்து காஸ் பண்ணிட்டானோ, புரியுதையா? இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. நான் ஒன் டைம் விளையாடிட்டேன். என்னப்பா இப்போல்லாம் ஃப்ரீக்வெண்ட்லியாக ஐஸ் சாப்டர் போட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னிங்கன்னா, இல்லை கைஸ், நான் சீக்கிரமாகவே இந்த ஐஸ் கேம் பிளே முடிக்கணும்னு இருக்கேன். இன்னும் எத்தனை அப்பெண்டிக்ஸ், இதுக்கு மேலே சாப்டர் வராது கைஸ், அப்பெண்டிக்ஸ் தான் வரும். அப்பெண்டிக்ஸ் 1, அப்பெண்டிக்ஸ் 2, அப்பெண்டிக்ஸ் 3, அப்பெண்டிக்ஸ் 4ல் என்லெஸ் மூடு எக்ஸ்பர்ட் மூடெலாம் நம்ம விளையாட மாட்டோம். என்லெஸ் மூடோட முடிச்சுக்குவோம். இன்னும் 1, 2 இருங்க, ஒரு நிமிஷம். 1, 2, 3, 4, இன்னும் 4 இதுதான், 4 அப்பெண்டிக்ஸ் தான் இருக்குது. ஸோ அதையும் கூட சீக்கிரத்தில் முடிச்சிடுவோம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த கேம் பிளே வீடியோ. இந்த ஒரு விச் காசஸ் மேன்ஷனில் என்ன ஒரு தொல்லைனா, அவன் ட்ராப் வச்சுருப்பான், அதுதான். மற்றபடி பிளேஸ்லாம் மேன்ஷன் தான். ஸோ அதனால் இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அவன் கண்ணில் மட்டும் மாட்டாமல் இருந்தால் போதும். இந்த மாதிரி ட்ராப் வச்சுருப்பான். அதில் நம்ம ஒரு வேலை இதாகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு தலை சுற்ற ஆரம்பிச்சிடும். அதுதான் கொஞ்சம் இதாக இருக்கும். கிடைக்கும் இங்கே, எப்பயும் இங்கே கிடைக்கல. ஓகே, 2 நம்பர் கிடச்சிருச்சு. ஆஹா, இப்படி வரும். நம்ம கரெக்டாக அழுத்தணும் அந்த க்ரீன் கலரில் இருக்கிறதுல. இப்போ நான் க்ரீன் கலரில் அழுத்ததுனால கரெக்டாக போயிடுச்சு. போயிடலாமா? இதை பார்த்து பயந்துட்டோமே. சீக்கிரம் வந்துட போகிறான் போ. ஓகே, வந்தாச்சு. இப்போதைக்கு 3 ஐப்பிள் இருக்கா. ஓகே, நல்லா தான். 4 மூட்டை தான் கண்டுபிடிச்சிருக்கோமா? ஐயோ, வந்துட்டான் போலையே. சூப்பா, இவன் அடுத்து வேறு எங்கே போவான்னு தெரில. ஸோ இந்த எஃபெக்ட் நின்றுட்டும். ஸோ கைஸ், இப்போதைக்கு அவன் மேலே தான் போகிறான். ஸோ அதனால் நம்ம டப்புன்னு கீழே ஓடி போயிடலாம். ஓகேங்களா? 3 இருங்க இதுக்கு போயிடலாம். அவன் கொஞ்சம் வெயிட் பண்ணியே போவோம். குப்பைக்காரமாவா? சூப்பா, சரி ஓகே, ஓடுறா கைப்புள்ள. ஐயோ, இங்கே வேறு ஒரு ட்ராப்பாக மாட்டாமல் போயிடணும். ஓகே, போயாச்சு. இங்கே இந்த இடத்த நல்லா ஆராய்வோம். இந்த இடத்துல என்னென்னலாம் கிடைக்குதோ எடுத்துகிட்டு போவோம். இங்கே ஒரு மூட்டை, 7 மூட்டை கலெக்ட் பண்ண. என்னது கைஸ் இது? டேய், கதவை மூடுறா. என்னது கைஸ் இது மூட மாட்டேங்குது? அப்பா, கிளிச்சுன்னு நினைக்கிறேன். கிளிச்சாக தான் இருக்கணும். என்ன கைசுவேன், அங்கங்கே ட்ராப் வச்சுருக்கான். அப்பா சுவாமியும். ஐயையோ, ரெட் கலர் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. ஐயையோ, வரானோ, செத்தே போயிட்டோம் நம்ம. ஸோ சேட். 19, 18. ஓடுறா கைப்புள்ள, ஓடுறா கைப்புள்ள, ஓடு கைப்புள்ள, ஓடுறா. ரன்னாண்டா, ஓடுறா கைப்புள்ள. ஐயையோ, இங்கே வேறு இவன் ட்ராப் போச்சுடா. நாங்காளி, ஓடு, ரன் பூஸ்ட்டு. அப்பாடா, தப்பிச்சோம். ஸோ கைஸ், இப்போ எப்படி தப்பிச்சோன்றதை நீங்களே பார்த்துருப்பீங்க. இந்த ஒரு ஜேர்னல் எனக்கு இங்கே பாருங்க, எல்லா ஜேர்னலுமே நான் கலெக்ட் பண்ணிட்டேன் கைஸ். இந்த ஒரே ஒரு ஜேர்னல், அதுதான் என்னதுன்னே தெரில. கரும் 4 டிஜிட் கோடு. இட்ஸ் ஸோ டென்சர், என்னன்னே தெரில. விடுங்க. இங்கே ஓகே மேப் பார்த்தாச்சு கைஸ். இப்போதைக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் நமக்கு. போகலாமா? வணக்கம்டா மாப்பிள்ள. இதை பார்த்தா ஜேர்னல் நல்லாக்காவும் நினச்சேன். ஏன்னா க்ரௌஸை வந்து பேசினா அப்போ தான் ஓஹோ ஆனோ அப்படின்ற மாதிரிலாம் வந்தது. வணக்கம்டா மாப்பிள்ள. உள்ளே வந்துடுவான் போலே விட்டா. ஸோ ஓகே, இப்போதைக்கு அவன் போனான். இப்போதைக்கு அவன் போயிட்டான்னு தான் நினைக்கிறேன். இப்போதைக்கு நம்ம திரும்பவும் தேட ஆரம்பிக்கலாம். எங்கேயாச்சும் டே ஒரே ஒரு மூட்டைடா. அப்பாடா, 10 மூட்டை கலெக்ட் பண்ணியாச்சு. எப்போ அங்கங்கே இதை பாருங்க, ஃப்ரீக்வெண்ட்லி ஹி செட்ஸ் ட்ராப்ஸ் கைஸ். ஐயையோ, ரெட் கலரில் முடிச்சிட்டோமே. இதில் இருக்குது, இதில் போயிட்டு ஈஸி தான் கைஸ். ஐய ரன்னா ஓடிட்டேன்.
அண்ணன் ஓடிட்டேன், நான் ஓடிட்டேண்ணா. அண்ணா ஓடிட்டேங்கண்ணா. இப்போ நம்ம இங்கேருந்து மேலே போகணும், அதுதான் கொஞ்சம் கஷ்டம். ஐபிள் வேறு இல்லையா, ஸோ கொஞ்சம் கஷ்டம்தாம்மா. இருக்காண்ணா. ரன்னுன்றீங்களே, என்ன குடுவைக்குள்ளே இருந்துக்கிட்டு சீனை போட்டுட்ருக்குற, கொன்றுவேன். ஓகே, இப்போதைக்கு இந்த எஃபெக்ட் நின்றுட்டோம். இப்போதைக்கு எஃபெக்ட் நின்றுச்சா, மேலே போயிட்டு தான் நினைக்கிறேன். இப்போதைக்கு நம்மளும் ஆனால் மேலே தாங்க போக போகிறோம். கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் பண்ணிடாங்க. 3, 2, 1 போகலாம். ஆஹா, எடுத்தோடனே ட்ராப்பாடா. அவ்வளோதான். 13 மூட்டைகள் கண்டுபிடித்துள்ளோம். இப்போதைக்கு அவன் நல்ல வேலை நம்ம ரூம்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிட்டோங்க. கீழே போடா. இவ்வளோ நேரம் கீழே போனானா இப்போன்னு பார்த்து மேலே இருப்பாங்க கருமம் முடிச்சவன். சுபா, இது என்ன பெயிண்டிங்? ஜார்னல் தாங்க. அந்த ஒரே ஒரு ஜார்னல் மட்டும் என்னதுன்னு சொல்லுங்களேன். டிவியா? இல்லை. ஒருவேளை இந்த லேம்பா? அதுவும் இல்லை. ஓகே, அவன் இப்போ எங்கே போயிருக்கான்னு தெரில. நம்ம வாட்டுக்குன்னு மேலே போகிறோம். ஈஸ்வரா, எஃபெக்ட் அப்போ அவன் மேலே தாங்க இருக்கான். ஐயோ, ஸோ அவன் மேலே இருந்து கீழே போனவங்கள. ஸோ இப்போதைக்கு அவன் 2nd ஃப்ளோர் வந்துட்டான். ஆனால் இப்போதைக்கு அவன் 3rd ஃப்ளோருக்கு போகணும். இதே 1st ஃப்ளோர் திரும்பவும் 3rd ஃப்ளோருக்கு போகக்கூடாது, சரிங்களா? பேஸ்மெண்ட்டுக்கு போனால் சந்தோஷம். இப்போதைக்கு அவன் எங்கேயோ போயிட்டான், ஆனால் மேலேயா கீழேயான்னு நமக்கு தெரியாது. இப்போ நான் திரும்பவும் மேலே போனால் எஃபெக்ட் வரல அப்படின்னா அவன் கீழே போயிருக்கான்ட்டு அர்த்தம். என்னடா இது, சைடில் போனால் கூட அந்த ட்ராப் நம்மளை பிடிச்சிடுது. அந்தளவுக்கு ஜீனியஸ் ட்ராப்ஸ். நல்லா இருக்குடா நீங்கள் பண்ணுறது. 13 மூட்டைகள் கண்டுபிடித்துள்ளோம். இன்னும் ஐயோ நல்ல வேலை ட்ராப்பில் கால் வச்சுருக்கேன். 15. அடங்கோப்பத்தா அப்பா ஜஸ்ட்டு. ஐயோ, வரான் பூச்சாண்டி, வரான் பூச்சாண்டி ரயில் வண்டியில் அப்படின்ற மாதிரி கரெக்டாக இருக்குது. கை நம்ம மட்டும் இப்போ கதவு திறந்தாலும் அவ்வளோதான் போல். நல்ல வேலை நம்மள்ட்ட ஒரு ஐப்பிள் இருந்தது. போயிட்டானோ? சகைஸ் போயிட்டான் போல் அப்படின்னு நினச்சி நான் போகிறேன். எந்த ரூட்டில் வந்தோன்னு தெரில, எந்த ரூட்டில் போகிறோன்னு தெரில. ஆஹா, இந்த ரூட்டில் தாங்க வந்தோம். சரி, பூஸ்ட். ஐயோ, பூஸ்ட்டை வேறு தேவையே இல்லாமல் யூஸ் பண்ணிட்டோமே. போச்சு. இந்த இடத்துக்கு வந்தாலே ஆனால் அவனா கருமோம். இது வேறு. ஓகே, ட்ராப்பில் கறந்து கரெக்டாக தப்பிச்சிட்டோம். பூஸ்ட்டு வேறு நான் தேவையே இல்லாமல் யூஸ் பண்ணிட்டேங்க மறந்து. ஆஹா, இப்போ எப்படியும் போக முடியாது. ஆடா, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இன்னும் 2 மூட்டை தான். ஆஹா, இன்னொரு ட்ராப்பாடா. இதில் கரெக்டாக ஜெயிச்சிட்டோங்க நம்ம. நல்ல வேலை. ஒரு 2 இதில் ஒரு சா கிடச்சிருக்கு. வாட்டர் தோஸ் பாரா. ஐயோ, இப்போ வேறு அவன் மேல் ஃப்ளோருக்கு வந்துட்டானா. சுபா, முடியல கைஸ், முடியல. சுபா, இந்த ரூமில் எங்கேயாச்சும் அந்த இன்னொரு ஜர்னல் இருந்தது பார்த்தீங்களா, அதுவும் பார்க்கலாம். இந்த ரூம்லையா? இது இல்லை. இந்த டேபிள்க்கு இங்கே ஒரு ட்ரிங்க் பாட்டில் இருக்குது. இதுவா? இல்லை. ஜர்னல் தேடியே நம்ம பைத்தியமே. ஸோ கைஸ், வீடியோ ஆனால் ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ்லேயே முடிஞ்சிடும் தான் நினைக்கிறேன். ஏன்னா இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. மற்றதுலலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 நம்ம ஈஸியில் தான் விளையாடுறோம், நார்மலில் தான் விளையாடுறோம். ஹார்ட்லாம் இல்லைப்பா. ஒத்துக்கிறேன், ஹார்ட்லாம் விளையாடல. ஓகே, ஃபைண்ட் த எக்ஸிட் டோர். அடங்கோப்பத்தா, அப்பாடா ஜிஸ்ஸு மிஸ்ஸு. டிங் 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 டிங். இதாவது இந்த ஃபோட்டோலாம் என்னத்துக்குன்னு தான் தெரில. உட்காருமா. டே எக்ஸிட்டே ஆக போகிறேன்டா நான். எப்பா எத்தனா ட்ராப்பை வச்சுருக்கான். ரன்னா, ஐயோயோ இவ்வளோ பேர்ரா. சாமியோ சரணமப்பா. கைஸ், நல்ல வேலை எப்படி தப்பிச்சோன்னு பார்த்தீங்களா? இந்த ஜெராக்ஸ் மிஷினை நீங்கள் டச் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஜெராக்ஸ் வரும். அதில் ஐபிள் எடுக்க முடியும். ஐயோ, இப்போதைக்கு வேறு 2nd ஃப்ளோரில் தான் இருக்கான். என்ன பண்ணலான்னா ஓடிடலாம். பூ 41 39 38. ஐயய்ய, இங்கே வந்துட்டோமா நம்ம? சரி விடுங்க கைஸ், பூஸ்ட் ரீலோட் ஆகிட்டோம். கைஸ், எனக்கு ஒரு
ஒரு பிளான் தோணியிருக்கு. என்னதுன்னா, நம்மள்ட்ட சாக்கு கிடச்சிருச்சு. இப்போ டெலிபோர்ட் பண்ணால் ஒன்று பேஸ்மெண்ட்டில் விடும், இல்லைன்னா இது ஃபஸ்ட் ஃப்ளோரில் விடும். அப்படி ஃபஸ்ட் ஃப்ளோரில் விட்டால் நமக்கு வசதி தானே. அதே பேஸ்மெண்ட்டில் விட்டால் கொஞ்சம் கஷ்டம்தான், பட் இருந்தாலும் போயிடலாம். புரியுதா? ஸோ அதனால் நான் வந்து இப்போதைக்கு டெலிபோர்ட்டேஷன் பாயிண்ட் கிட்டே போனால் போதும். ஓகே கைஸ், இப்போதைக்கு எஃபெக்ட் நின்றுச்சு. நம்ம போகலாமா? ஆஹா, இப்படியா அப்படியா? இதில் ஐயோ அப்படி தாங்க யூஸ் பண்ணணும். ஐயோ கருமத்தை. ஸ்பீடாக விடு. கரெக்டாக தான் முன்னாடியே போயிருக்கோம். ஆனால் இப்போதைக்கு நான் அது ஃபஸ்ட் ஃப்ளோரில் விடாமல் பேஸ்மெண்ட்டில் விட்டால் தான் கொஞ்சம் கஷ்டம். ஆஹா இப்போதைக்கு தேர்ட் ஃப்ளோர் வந்துட்டான். நல்லது தான். ஏன்னா செகண்ட் இங்கேயே 3 மூட்டை இருந்திருக்கே. சரி ஓகே, இப்போதைக்கு அவன் வந்து அங்கே போனதுனால கொஞ்சம் ஈஸி தான். கடவுளே ஃபஸ்ட் ஃப்ளோர் அடங்கொப்பத்தா பேஸ்மெண்ட்டில் விட்டுருச்சு. சரி விடுங்க 35. ஆஹா இங்கே வந்துட்டான் அவன். அதுக்குள்ளே எங்கே ஈசா இப்போ தானே ஈசா அவன் மேலே போனான். அதுக்குள்ளே வந்துட்டான் கீழே. சை கருமு. ஓகே பூஸ்ட் ரீலோட் ஆகிடுச்சு. ஆனால் இன்னும் எஃபெக்ட் போகல. இதை டச் பண்ணும் என்ன இதுவும் இல்லை. ஓகே இப்போதைக்கு பூஸ்ட் யூஸ் பண்ணி மேலே போகலாம். ஓடிடுறா கைப்புள்ள. ஐயோ இங்கேன்னு பார்த்து ட்ராப் வச்சுருக்காங்க. ஓடிரு கைஸ். வெற்றிகரமாக என்னோடய பெஸ்ட்டு டைமை விட 6 நிமிஷம் லேட்டாக தான் நம்ம பண்ணியிருக்கோம் போலையே. சரி ஓகே விடுங்க. பட் இதுதான் நம்மளோட யூடியூப் ஒய்டி பெஸ்ட் டைம் 12 நிமிஷம் 6 செகண்டு. ஸோ ஓகே கைஸ், அவ்வளோதான் அந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சொல்லி முடிக்க மாட்டோம். ஸோ ஓகே இன்றைக்கே ரைட்டு. இப்போதைக்கு நம்ம சாப்டர் 1 டோட்டம்ஸ். இது வந்து மேன்ஷனு. இது க்ரௌஸாக இருப்பா. இதில் மேன்ஷனு. இது சார்லி ஹாஸ்பிட்டலு. இது குட் பாய் ஸ்கூலு. இது விச்சு மேன்ஷனு. இவன் இந்த விச்சோட பேர் வந்து உர்ஜுலா. புரிஞ்சுதா? உர்ஜுலா. இவன் வந்து டோட்டம்ஸ் தான் யூஸ் பண்ணுவான். இது அதான் நம்ம ட்ராப் வச்சோம்ல அது. இங்கே தான் கைஸ் அப்பெண்டிக்ஸ். ட்ரிக் ஆர் ட்ரீட். ஹாலோவின் தீம்டு மூட். சேஸ் த ரன்னிங் மேஜிக் பம்ப்கின் டு கெட் பிக் போனஸ் காயின் மல்டிப்ளேயர்ஸ். ஓஹோ கைஸ், இந்த பம்ப்கினை நம்ம சேஸ் பண்ணோன்னா அதை பிடிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து இது கிடைக்குமா, நிறைய காயின்ஸ் கிடைக்குமா. ஆனால் அங்கே தான் ஒரு சிங்கல் என்னதுன்னா, இது க்ரௌஸாக வேறு அங்கே இருப்பான். இன்னொன்று அப்பெண்டிக்ஸ். டபுள் ட்ரபிள். டபுள் த ஃபியர். டபுள் த சேலஞ்ச். பி எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல் வித் போத் க்ரௌஸா அண்ட் சார்லி ஹண்டிங் த லெவல். அட்லீஸ்ட் யூ கேன் டை ட்வைஸ். கைஸ் இதில் நம்மளால் 2 தடவை நமக்கு சான்ஸ். 2 தடவை. 1 டைம் சேர்த்தாலாம் நம்ம அவுட் ஆகிட மாட்டோம். 2 டைம்ஸ் நம்மளால் சாக முடியுமா? சாகிறதுக்குலாம் 2 தடவை தானா. ஸ்க்ரீம் ஃப்ரம் த பாஸ்டா. எக்ஸ்பீரியன்ஸ் ஹாரர் இன் த ஓல்டு ஸ்கூல். பிக்சலேட்டட் மாட். லெஸ் பிக்சல்ஸ் மோர் சஸ்பென்ஸ். இது மட்டும் நம்ம விளையாட மாட்டோம். என்லெஸ் மூடு. கெட் as many money bags as possible before you die. collectibles. respawn. monster get strongest over time. ஓகே கைஸ், அப்போ நம்ம இந்த அப்பெண்டிக்ஸு மட்டும் முடித்தா போதும். ஜஸ்ட் 2 தான். ட்ரிக் ஆர் ட்ரீட்டு, டபுள் ட்ரபிள். ஆனால் நம்ம அது 2த்தையுமே விளையாட போகிறதில்ல. ஸோ இதோட இந்த ஒரு ஐஸ் அப்படின்ற கேம் பிளேவை நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ மொத்தம் 4 சாப்டருமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியாச்சு. இதை நான் ஒரு பிளேலிஸ்ட்டாகவும் க்ரியேட் பண்ணி வைக்கிறேன். அண்ட் இதுக்கு மேலேயும் ஆனால் ஐஸ் இருக்கும். அது என்னதுன்னா ஹார்ட் மூட். ஹார்ட் மூடில் எப்படிடா விளையாடுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்தையுமே இதுக்கு மேலே ஹார்ட் மூடில் நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஒரு ஜான்வரி முடிஞ்சதுக்கு அப்புறத்துலேருந்து நான் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஸோ இவ்வளோ நேரம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மிக 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 நன்றி. அண்ட் ஐஸ்லாம் நான் போட்டாலும் நிறைய பேர் பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஸோ ஐஸும் பாருங்கள், நான் அதையும் ரீல்ஸில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ்.